உங்கள் சத்துருக்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். Your enemies will be put to shame. உங்க வாழ்க்கையில் சில பேர் காத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க விழுகணும், தலை குனியணும், எங்கேயாவது மாட்டுவீங்க, எங்கேயாவது ஒரு தடையத்தை வைப்பீங்க. ஒரு கூட்ட வழியாக காத்துட்டு இருக்குது. எல்லாம் ரீசன் உங்களுக்கு தான் அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. எங்கேயாவது ஒரு தடை வைப்பீங்க, எங்கேயாவது மாட்டுவீங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன், சத்துருக்களோட விருப்பத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டார். அவரே அடித்தாலும் அடிப்பாரு தவிர்த்து மற்றவன் அடிக்க விட மாட்டார். அவன் எப்படி தெரியுமா, என் பிள்ளையை நான் அடிப்பேன், என் பிள்ளையை நான் கண்டிப்பேன், தப்பு பண்ண நான் திருத்தம் பண்ணுவேன், ஆனா ஊரான கை வைக்க விட மாட்டேன்னு. அப்பாவோட உரிமை சொல்லுங்க. உங்க அப்பா உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஏசப்பா வெளியே விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை கண்டிக்க திருத்தம் செய்யறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஆனா வெளியே விட்டு கொடுக்க மாட்டார். பலருக்கு நடந்திருக்கலாம், பிறருக்கு அது நடந்திருக்கலாம், அது உங்களுக்கு நடக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் this is what you should understand. There are many out there waiting for your downfall. நிறைய பேர் வெளியே காத்துட்டு உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இது எப்படி தான் முன்னுக்கு வருதுன்னு பார்ப்போம், எப்படி தான் நல்லா வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டேன்னு சொன்னால் வீட்டில் வாங்கிடுச்சு பற்றியா. நிறைய பேர்த்தோட குடும்பத்தில் பிரச்சனை வருது காரணமே நம்ம வெளியே போய் ஷேர் பண்ணிடுறோம். ஓகே, ஷேர் பண்ணோன்னே அந்த பீப்புள் ரிஜாய்ஸ் பண்ண மாட்டாங்க. They don't rejoice for you. Instead, they are grieving. They are so irritated because of your success. அதனால என்ன பண்ணுன்னா, ஜெலசி ஸ்பிரிட் அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் சாப்பிட்ரும். இதனால தான் ஆசீர்வாதத்தில் நீங்க நிம்மதியா வாழ முடியாது, நெருக்கப்படுகிறீங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் டு ஹூம் யூ ஆர் ஷேரிங் த குட் நியூஸ். யாருக்கிட்ட ஷேர் பண்றீங்கன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா அதை யோசிச்சு அவங்க எரிய ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை வயிற்று எரிய ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டமக் பர்னிங். அவங்க ஸ்டமக் பர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அட்டாக் வந்துடும். உங்களுக்கு எந்த பொம்பாவும் அணைக்க முடியாது. You need to cover your blessings. Cover your blessings with the blood of Jesus. கை அப்படி தூக்கி சொல்லுங்க, என் ஆசீர்வாதங்கள், என் குடும்பம், வர இருக்கிற ஆசீர்வாதம் எல்லா ரத்தத்தினால மூடப்படட்டும், கல்வாரி ரத்தத்தினால மூடப்படட்டும். எல்லா பொறாமின் கண்கள் விழுந்து போகட்டும், சத்துருக்கின் கண்கள் விழுந்து போகட்டும். கர்த்தர் தாமே எங்களுக்கு கேடகமாக இருக்கார், மகா கேடகமாக இருக்கிறார். என் பிள்ளைகள் மேல, என் பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் மேல, என் வீட்டு மேல, என் குடும்பத்தின் மேல, எனக்கு உண்டாகி இருக்க எல்லா ஐஸ்வர்யத்தின் மேல, உறவுகள் மேல கர்த்தருடைய கரம் வரட்டும், பாதுகாக்கட்டும், மூடிக்கொள்ளட்டும். Let it cover us. Hallelujah. இது எப்போதும் இப்படி ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் இப்படி ஜெபம் பண்ணுங்க. What can eat up your blessings is the spirit of jealousy. நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க வெளியே, எப்படியாவது நீங்க விழுகணும், அவமானம் சந்திக்கணும், நீங்க தலை குனிஞ்சு நடக்கணும். கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். Hallelujah. நீங்க கொஞ்சம் தடுமாறினாலே நான் அப்பவே சொல்லல, நான் அப்பவே சொல்லல, அதான் சொல்லியா, கர்த்தர் கூட இல்ல. அவர் அழைச்சார்னா அவர் டிஸ்குவாலிஃபைட் ஆகக்கூடாது, நீங்க இல்ல. இப்ப கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காருன்னா அவர் உங்களுக்கு அவர் பேரு கெட்டுறக்கூடாது. அதுக்காகவே ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாரு. இவன் நான் தான் அழைச்சிருக்கேன், இவன் பேருக்கு எடுத்துட்டு போறான், கரெக்டா உங்களை எடுத்து கொண்டு வருவார். அழைச்சிட்டு வாங்கிட்டு வான்னு விட மாட்டார், டிஸ்குவாலிஃபைட் ஆக விட மாட்டாரு. அவர் டிஸ்குவாலிஃபைட் ஆகப்பட்டு உங்களை குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார். Hallelujah. That is why he is faithful. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Hallelujah. நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, அதான் இதான் அப்படின்னு. கர்த்தர் விட்டு விலக மாட்டார். நிறைய பேர் வெளியே ரூமுக்கு வெளியே காத்துட்டு இருக்கிறாங்க, ஒளிஞ்செல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏசு உள்ளுக்கு என்ன பண்றாரு, போச்சு ஒன்றும் பண்ண முடியல போலுக்கு, ஆனால் உள்ளுக்கு வேற காரியம் நடந்துட்டு இருக்குது. சரி டைம் ஆச்சு, இன்னத்துக்கு வெளியே வந்திருக்கணுமே, இன்னும் வர்றதே இல்லையே. சில நேரத்தில் கொஞ்சம் தாமதிச்சாலே நான் அப்பவே சொல்லலன்னுவாங்க. ஏன் இன்னும் வரல அப்படின்னுவாங்க, ஏன் இன்னும் வரல, அதான் அப்பவே சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. Again I'm telling you, God is always on time. அவர் நேரம் தவறாது, தவறி போகாது. அவர் முன் குறித்த நேரத்தை நடக்கும். ஹல்லேலூயா. சில பேர் சில நீங்க சொல்லுவீங்க, எப்படி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அது எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, சொந்தக்காரன் சொல்லுவான், எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்து கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருங்கன்னுவான். ஆனா அவன் பிள்ளைகளை படிக்கப்பான். ஆனா உங்க பிள்ளை எதுக்கு படிக்க வச்சு காசுல வேஸ்ட் பண்ற, உன் பிள்ளைங்க நினைச்சா பார்க்க போத உடனே அவ்வளோ சொல்லுவான். ஆனா அவன் பிள்ளைகளை படிக்க வைப்பான். கவனமான காரியத்தை குறித்து நிறைய பேர் உங்க மேல அக்கறையில பேசல, நீங்க நல்லா வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. நீங்க எப்பயுமே அவங்களுக்கு கீழே இருக்கணும், உங்களை மிஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இவங்க தான் ரியல் எனிமீஸ், ரியல் தார்ன்ஸ் இன் யுவர் லைஃப். இந்த மாதிரி ஆட்களை விட்டு ஒதுங்கி நில்லுங்க, உங்களை விலைக்கு விட்டுருங்க, வாழ்க்கையிலேருந்து கிட்ட வச்சுக்காதீங்க. வச்சிருந்தா எந்த நன்மையும் நடக்காது. உங்களை பார்த்து பார்த்து ஸ்டமக் பர்னிங்லேயே உங்களை பாதி அழிக்கணும் வைப்பாங்க.
நீங்க பாருங்க தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, கோலியாத்தை அவன் சந்திக்க போறான், சண்டை போறதுக்கு போறான். போகிற நேரத்துல கூட என்ன சொல்றாங்க, உனக்கு இங்க என்ன வேலை, வீட்டுக்கு போய் ஆடு மேயின்றானுங்க. எவனாவது ஒருத்தன் பாசிட்டிவா பேசினானா? பேசல. உனக்கு இங்க என்ன வேலை இருக்குது, கம்பு எடுத்துட்டு போயிட்டு ஆடை மேய்க்கிறியா, அதை விட்டு நீங்க நின்றுட்டு இருக்க, இந்த கீழே கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு இங்க என்ன பேச்சு, வீட்டுக்கு போ, சின்ன பையன் எடுத்துக்கோ அப்படின்னு வெட்டி விடுறாங்க. தாவீதோட சகோதரர்கள் கூட அவன் பக்கம் நிக்கல, ஆனா கர்த்தர் பக்கம் நிற்கிறார். இந்த ஆண்டு உங்க பக்கம் நிற்கிறார். உங்க கூட பிறந்தவங்களும் சரி, உங்க ரத்தமா இருக்கலாம், தாய் தகவல் இருக்கலாம், இவங்க கூட நிக்காம போவாங்க, ஆனா கர்த்தர் கூட கடைசி வரைக்கும் நிற்பார். ஏன்னா அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்களோட வார்த்தைகள் உங்களுக்கு முன்னுக்கு போகாமல் தடை பண்ணும். ஏமாந்து போகாதீங்க, கர்த்தர் உங்க கூடவே வருகிறார். தீர்க்க தரிசனமா எடுத்துக்கங்க. எங்கெல்லாம் நெகட்டிவா கேட்டீங்களோ, யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஃபுல் ஸ்டாப் போய் இதுமாதிரி தொடர்ந்து போகாத, இந்த வியாபாரம் உனக்கு சரி வராது, இந்த தொழில் உனக்கு ஒத்து வராது, இந்த காரியம் சரி வராது, இவங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. உன் வாழ்க்கையில் தேவன் செய்யற காரியத்தை பார்த்து, அற்புதங்களை பார்த்து எல்லாமே ஆச்சரியப்பட போறாங்க. மெய்யாகவே தேவன் உன்னோடவே இருக்கிறார்னு சொல்லி, நீ ஒண்ணுமே இல்லைன்னு உன்னை தூக்கி எறிஞ்ச ஆட்கள் உன்னை தேடி வந்து மெய்யாகவே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஈசாக்கோட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் தேசத்துல வந்து அங்க பஞ்சம் உண்டா இருக்குது. அபிமெலேக்கு என்ன பண்றான், அவனை ஒதுக்குறான், நீ தூரம் போ தூரம் போ தூரம் போட்டு. ஆனா எங்கெங்கெல்லாம் ஈசாக்கு போனோம் அங்கெல்லாம் அவன் விதைக்க விதைக்க அவன் இன்னும் ஐஸ்வர்யனாக மாறிக்கிட்டே இருக்கிறான். கடைசி அபிமெலேக்கு கிட்ட வந்து சொன்ன மாதிரி, நான் கூட சமாதானம் பண்ணிக்கிறேன், உன்னை எவ்வளவுதான் விரட்டினாலும் எவ்வளவுதான் உன்னை பிளாக் பண்ணாலும் உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியல. மெய்யாகவே தேவன் உன்னோடவே இருக்கிறார். நீ பலத்த ஜாதியா வளர்ந்துட்டு இருக்கிற, தயவு செய்து நீ அடிச்சிடாதேன்றான். உங்க எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். இதை நான் ருசித்து பார்த்திருக்கேன் வாழ்க்கையில. ஒரு காலத்தை நான் அற்பமா எண்ணினவர்கள் இன்னைக்கு என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் சொல்றேன், ஊழிய பாதையில சொல்றேன், இவங்கிட்ட மோத நம்ம பேரு கட்டுறோம்னு பயப்படுறாங்க. யார் தமது காரியத்தை செய்யறா? ஆண்டவர் செய்யறார். When God is with you, people will tremble. யோசுவாவை பார்த்தான், ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் எழும்புவதில்லை நிற்பதில்லை என்றார். உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் எழும்பி நிற்க முடியாது, அப்படியே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். They know that you are truly anointed by God. கர்த்தரால மெய்யாகவே அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. உங்களை தொட்டா அவரை தொட்டதை போல. சொல்லுங்க, உங்களை தொடர்றது ஈஸி இல்லைன்னு சொல்லுங்க. உங்களை தொடர்றது ஈஸி இல்லை. ஒரு மந்திரவாதி கூட 7 சுடுகாடுக்கு போய் மண் எடுத்துட்டு வருவானா கிறிஸ்தவனை தொடர்றதுக்கு. மற்றவங்கள ஈஸியா பண்ணிடுவாங்களா மந்திரத்தை. ஆனா ஒரு விசுவாசியை தொடர்றதா இருந்தா 7 சுடுகாடுல போய் மண் எடுத்துட்டு வரணுமா. அவ்வளோ கஷ்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம் சாத்தான் ராஜ்யத்திற்கு. சந்தோஷப்படுங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தொடர்றது ஈஸியே கிடையாது. இஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு பி அலைவ், நோபடி கேன் டிஸ்ட்ராய் யூ. நீங்க வாழணும்னு கர்த்தர் தீர்மானிச்சுதானா யாராலும் உங்களை அழிக்க முடியாது. நீங்க ஜெபிக்க வர அத்தனை பேர் பார்த்து யாரும் மந்திரம் பண்ணிட்டாங்க, நான் லேசு நம்ப மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க, விசுவாசியோட கெப்பாசிட்டி என்ன நல்லாவே எனக்கு தெரியும். நீங்க தான் பிரச்சனை வந்தா பழிய பொறுத்து ஒருத்தன் தேவைப்படும்ல, உடனே இவன் எனக்கு மந்திரிச்சிட்டான், அவன் எனக்கு மந்திரிச்சிட்டான், அதான் இப்படி ஆச்சு. இல்ல, உங்களை தொடர்றது ஈஸி கிடையாது. மந்திரம் பழிக்கிறது இல்லை, பழிக்கும், ஆனா அவ்வளோ ஈஸி இல்ல. they have to spend so much for you. மந்திரம் செய்தது உங்களுக்கு நிறைய காசு பணம் செஞ்சாலே தெரியுமா, உங்க மேல வித்தியாசமான ஒரு லேயர் இருக்குது, வித்தியாசமான ஒரு வல்லமை இருக்குது, அவட அபிஷேக தைலம் உங்க மேல இருக்குது. தொட முடியாது. நான் சொல்றேன், ஒருவேளை அவனுக்கு செஞ்சாலும் உங்க உயிரை ஒண்ணும் பண்ண முடியாது, பாதிக்க முடியாது. உங்களை தொட்டு பார்க்கலாம், உரசி பார்க்கலாம், அழிக்க முடியாது. என் வீட்டு மேல அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுங்க. உங்க வீடு நீங்க வாங்கும் பொழுது மந்திரிச்சு வச்சிருக்கலாம், நீங்க காலை வச்ச வசையா அதெல்லாம் வெளியே போயிருக்கும், 7 வழியா ஓடி இருக்கும் வெளியே. ஏன்னா உங்களுக்கு முன்பாக அவர் போகிறார், அவர் இளைப்பாறுதலை தருகிறார். கடைசியாக நினைக்கலாம் இதுக்கு மேல சான்ஸ் இல்ல, முடியாது. இன்னைக்கு கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா.